Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரசம் வித் ரசப்பொடி எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரசப்பொடி வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா தக்காளி 3 நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபியூ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் வந்து ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். புளி வந்து பார்த்திங்கன்னா 500 ml, அதில் 50 grams வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தண்ணியில். கடுகு 1/2 டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஃபியூ வந்து கருவேப்பிலை, பூண்டு வந்து ஒரு 5 நம்பர் தட்டி நசுக்கி போட்டிருக்கேன். இப்போ அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் நீங்கள் குக் பண்ணுங்கள். இதில் மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ரசப்பொடி வந்து நான் அரைச்சது ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை மிக்ஸ் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் வந்து ட்ரை ஆகிடும். இப்போ பெருங்காய பொடி வந்து ஒரு 5 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஸ்லோ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதோடு வந்து சால்ட்டு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கணும். உப்பு வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 2 to 3 minutes நம்ம குக் பண்ணோம். இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இந்த பபிள்ஸ் வர டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. அந்த பபிளோட நம்ம எடுத்துடணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரசப்பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படி செய்கிறதுன்றது கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு ரெடி பண்ணலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.